ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசனுக்கான டீச்சிங் எய்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறத தாண்டி நீங்கள் என்னெல்லாம் டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கூட நான் இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ப்ரோஸ் வந்துட்டு 3 செக்ஷனாக டிவைட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு செக்ஷன்லேயே 2 to 3 லெசன் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோத்துக்கு பண்ணுறதுக்கு டீச்சிங் எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறையவே இருக்குது. ஸோ நான் என்னெல்லாம் டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த லெசன் டீச் பண்ணேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரிக்கெட் அண்ட் பால் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டில் மாடல். இது வந்து ஜிக்னா யூஸ் பண்ணி ஒரு ஸ்டில் மாடல் மாதிரி பண்ணி போர்ட்ரே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம மித்தாலி துரைராஜ் ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஸோ அந்த லெசனுக்காக அந்த பார்ட்காக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு பேட்மிண்டன் கோட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3rd செக்ஷன் பிவி சிந்துக்காக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம போர்ட்ரே பண்ணும்போது அது கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து கெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் நெட் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம், ஈவன் பிளேயர்ஸ் கூட வைக்கலாம். அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பிளேயர்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா மேக்ஸிமம் மூவ் ஆகுற மாதிரி வைங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கிங் மாடலாக கூட யூஸ் பண்ணலாம். நான் இதை வந்து ஒரு நான் ஒர்க்கிங் மாடலாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் பண்ணது ஒரு கிரிக்கெட் ஃபீல்ட். ஸோ இதுதான் நான் சொன்ன பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க்கிங் மாடலாக ப்ரெசென்ட் பண்ணலான்னு. நான் இது ஒரு ஒர்க்கிங் மாடலாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை நான் ஒர்க்கிங்காக பண்ணலாம், இல்லைனா ஒர்க்கிங்காக கூட பண்ணலாம். நான் அது நான் ஒர்க்கிங்காக பண்ணதுனால இதை வந்து நான் ஒர்க்கிங் மாடலாக பண்ணியிருக்கேன். தென் நான் ஒரு கிரிக்கெட் பேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒரு நான் ஒர்க்கிங் மாடலாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பேட் வாங்கி நீங்கள் அதில் கூட கலர் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் ஒரு புக்லெட் பண்ணியிருக்கேன். ஸோ புக்லெட் நீங்கள் மேக்ஸிமம் பண்ணும்போது அந்த சாப்டர் கூட ரிலேட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் பிக்சர்ஸோ கார்ட்டூனோ யூஸ் பண்ணி நீங்கள் புக்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேமஸ் புக்லெட் மாதிரி ஃப்ளாஷ் கார்டுக்கும் அதே டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட்டுக்கு அதாவது ஒரு செக்ஷனுக்கு 2 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு நான் ஒரு ரேக்கெட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேக்கெட்ஸ் வந்து நான் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரேக்கெட்ஸ் மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் கம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் சாண்ட் யூஸ் பண்ணாலே அது வந்து ஈஸியாக ஒட்டிக்கும். இந்த ரேக்கெட்ஸ் வந்து நான் ஸ்டில் மாடலாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் அதை வந்து ஒர்க்கிங் மாடலாவோ நான் ஒர்க்கிங் மாடலாவோ கூட பண்ணலாம். தட்ஸ் யோர் விஷ். ஸோ ஃபைனலாக நான் வந்துட்டு கட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் அவுட்டில் மித்தாலி துரைராஜ், உஷா ராணி, அதுக்கப்புறம் பிவி சிந்து இவங்க 3 பேர் வச்சு தான் இந்த கட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி நீங்கள் என்னெல்லாம் டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா மேட்சிங் போர்ட் பண்ணலாம். மேட்சிங் போர்டில் ஃபஸ்ட் இந்த பிளேயர்ஸ் நேம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த கபடி, கிரிக்கெட், அதுக்கப்புறம் பேட்மிண்டன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ அது ஒரு டீச்சிங் எய்டாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கபடி கோட் பண்ணலாம், பிளேயர்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், அது ஒரு ஒர்க்கிங் மாடலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு சார்ட்லையும் ஒவ்வொரு பிளேயர்ஸை பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள பற்றி ஒரு குட்டி பயோ மாதிரி பாயிண்ட்ஸாக கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறதுக்கு நீங்கள் அந்த சார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெசன் வந்து நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் பண்ண முடியறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். நான் இவ்வளோ டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ.